காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள செயின்ட் கோப்பை நிறுவனத்தை முதலமைச்சர் விஜய் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள செயின்ட் கோப்பை நிறுவனத்தை முதலமைச்சர் விஜய் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். அந்த காட்சிகளை தற்போது பார்த்து வருகிறோம். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள செயின்ட் கோப்பை நிறுவனத்தை முதலமைச்சர் விஜய் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள செயின்ட் கோப்பை நிறுவனத்தை முதலமைச்சர் விஜய் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள செயின்ட் கோப்பை நிறுவனத்தை முதலமைச்சர் விஜய் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பேட்டரி வாகனத்தில் சென்று இந்த ஆய்வை முதலமைச்சர் விஜய் மேற்கொண்டார். இந்த நிலையில் சாலை ஓரம் திரண்ட மக்கள் முதலமைச்சர் விஜய்க்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். தமிழ்நாட்டில் முதலீடு செய்துள்ள பன்னாட்டு நிறுவனங்களையும் அவற்றின் செயல்பாடுகளையும் முதலமைச்சர் விஜய் பார்வையிட்டு வருகிறார். அந்த வகையில் தற்போது காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள செயின்ட் கோப்பை நிறுவனத்தை முதலமைச்சர் விஜய் பார்வையிட்டார். விவரங்களுடன் செய்தியாளர் சரவணன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சரவணன், விவரங்கள் என்ன பகிரும்? முதலமைச்சர் விஜய் இன்று காஞ்சிபுரம் மாவட்டத்திற்கு சென்றுள்ளார். அதுல பன்னாட்டு நிறுவனங்கள் தமிழக அரசுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொண்டு அதில் முதலீடு செய்திருக்கக்கூடிய அந்த நிறுவனங்களில் அவர் பார்வையிட்டார். முக்கியமாக 2 நிறுவனங்கள் இன்று அவர் நேரில் சென்று பார்வையிட்டிருக்கிறார். அதில் ஸ்ரீபெரும்புதூர்ல செயின்ட் கோப்பன் என்ற ஒரு நிறுவனம், பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த பன்னாட்டு நிறுவனம். இந்த நிறுவனம் உலகத்தரம் வாய்ந்த கண்ணாடிகளை இங்கே தயாரித்து வருகிறது. ஸ்ரீபெரும்புதூரில் இருக்கக்கூடிய அந்த தொழில் மையத்திலே அவர்கள் முதலீடு செய்து அங்கே தயாரிக்கக்கூடிய பணிகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த நிறுவனத்துல நேரடியாக சென்று முதலமைச்சர் விஜய் ஆய்வு மேற்கொண்டார். அந்த அதிகாரிகளுடன், அந்த நிறுவனத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுடன் கலந்துரையாடினார். பேட்டரி வாகனத்தில சென்று அங்கு எவ்வாறு இந்த உலகத்தரம் வாய்ந்த கண்ணாடிகள் அங்கு எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது, அதனுடைய பணிகள் என்ன, எவ்வளவு பேர் அங்கே பணியிலே இருக்கிறார்கள், அதனுடைய அந்த நிறுவனத்தினுடைய இயங்குத்திறன், ஒரு ஆண்டிற்கு எவ்வளவு அவர்கள் இங்கிருந்து ஏற்றுமதி செய்கிறார்கள் போன்ற பல்வேறு விஷயங்கள் குறித்து அங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அதிகாரிகளுடன் அவர் ஆய்வு நடத்தினார். ஒரு கலந்துரையாடல் மேற்கொண்டார். அங்க இருக்கக்கூடிய ஊழியர்களுடன், அந்த நிறுவனத்திலே பணிபுரியக்கூடிய ஊழியர்களுடன் குழு புகைப்படமும் அவர் எடுத்துக்கொண்டார். அந்த நிறுவனத்திலே இருக்கக்கூடிய, அதாவது கண்ணாடி தயாரிப்பு நிறுவனமான அந்த நிறுவனத்திலே கண்ணாடியால் வைக்கப்பட்ட அந்த பலகையிலே அவர் கையெழுத்திட்டிருக்கிறார். அங்கு சென்றதற்கான அவர் கையெழுத்திட்டு அதற்கு பிறகு அங்கிருந்து புறப்பட்டிருக்கிறார். இன்றைய தினம் ஒரு 2 நிறுவனங்களிலே முதலமைச்சர் விஜய் நேரில் சென்று பார்வையிட்டிருக்கிறார். இதனை தொடர்ந்துதான் ரெனால்ட் குரூப் ஆஃப் அந்த குழும நிறுவனத்திற்கு நேரில் சென்று அந்த கார் தயாரிப்பு நிறுவனம், அந்த நிறுவனத்திற்கு நேரடியாக சென்று அவர் பார்வையிட்டிருக்கிறார். அங்கு எவ்வாறு அந்த தயாரிப்பு நிறுவனம் எவ்வாறு இயங்குகிறது என்பது குறித்தும் அதிகாரிகளிடம் கேட்டிருந்திருக்கிறார். அதனைத் தொடர்ந்து ஒரகடம் சிப்காட், அந்த ஒரகடம் சிப்காட்ல தெற்காசியாவில் ஒரு முக்கியமான ஒரு கார் உதிரி பாகங்கள் தயாரிக்கக்கூடிய ஒரு மையம், ஒரு முக்கியமான ஒரு மையமாக ஒரகடம்
பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.